வழிபாடு துவக்கமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பு திருநாளிலே நாங்கள் யாவரும் இணைந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்கின்ற மாபெரும் வாய்ப்பிற்காக மகிழ்ச்சியுடைமை போற்றுகிறோம். 2020ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட அநேக குழப்பத்தின் மத்தியிலே ஆலயத்திலே அமர்ந்து வழிபடின வாய்ப்புக்காக போற்றுகின்றோம். கடந்த நாட்களுக்காக எமது கிருபை நன்மை எல்லாவற்றுக்காக போற்றுகின்றோம். இந்த வழிபாட்டில் கிருபை இருக்கட்டும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து 61வது பாமாலை பாடுவோம். பாமாலையின் 61 வேறு வசனம், பக்தரே வாரும் ஆசை ஆவரோடும் என்கின்ற பாடல் பதிவு செய்யப்பட்டுகின்ற பாடல் ஒலிபரப்பப்படும். நாம் யாவரும் இணைந்து சேர்ந்து பாடலாம். நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்நாளுக்குரிய சுருக்கு ஜெபம். கிறிஸ்து பிறந்த திருநாள். கண்களை மூடி நின்றவாறு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது ஒரே மைந்தன் எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் புனித கண்ணீரிடம் பிறக்கவும் அவரை எங்களுக்கு ஈவாக அளித்தீரே. மறுபடியும் பிறந்து உமது அருளால் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாங்கள் உமது தூய ஆவியால் நாள்தோறும் புதுப்பிக்கப்பட அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடலாக வைத்திருந்து முடிவின்றி அரசாலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொருட்டு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து
உமது குமாரனை எங்கள் இரட்சகராக திருமண உலகத்தில் அன்பு கூர்ந்தீரேமை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவலுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பிறைமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை கடவுளை எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் பொழுகிற விரைவை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய கடவுளே உமக்கு எக்காலம் எல்லா பொழு மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வந்திருக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்கள் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அனுதும் நீங்கள் சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியுள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்த தகப்படுத்திற்கு போய் தகப்பனை பரத்து விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். என்னுடைய மகன் என்று சொல்லப்படும் நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரனுடன் வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்ப நற்செய்தியிலே நம்பிக்கை வையுங்கள். நாம் ஜெப நிலையிலே முழுகாட்படையிட்டு நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாம் பாவருக்கு ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் திகிந்திருக்கும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நான் விளைவிட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிக மெனங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதில் அருளச் செய்து வாக்குத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவிழா எங்களுக்கு இறங்கும். தப்புதற்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்திற்கு சீர்படுத்தும். மிக மேற்கொள்ள பிதாவே, விடுபஸ்த நாமத்து மகிழ்ந்தாகும்படி நாங்களுடைய தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து நடந்து வர இயேசு நிமித்தம் கிருபை செய்திருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மீந்திருக்குள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளையிட்டொருளி வாழ்க்கை சீர்படுத்திற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேத்திலும் தந்துள்ளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நற்செய்தி பாடம் வாசிக்கப்படும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசேயா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே எமக்கே மகிமை உண்டாவதாக. அமர்வோம்.
ஆவியே வாரும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பு திருநாளிலே நாங்கள் யாவரும் இருந்து எங்களுடைய நம்பிக்கை புதுப்பிக்கவும் நன்றி செலுத்தும் கொடுத்துக்கின்ற மாபெரும் வாய்ப்பிற்காக போற்றுகிறோம். திருவார்த்தை தியானிக்கிலே பலப்படுத்தி ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்கள் யாவரை வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் இந்த வாய்ப்பினை நமக்கு அருளி நாம் ஆலயத்தில் அமர்ந்து வழிபடும் வாய்ப்பினை அருளியதற்காக அவருடைய திருப்பெயரை நாம் போற்றி புகழுவோமாக. கிறிஸ்துவுக்காக சிறப்பு வழிபாடு என்பது இந்த கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையினுடைய பொருளாகும். மாஸ் இன் ஹானர் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் கால் கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்மஸ். அந்த சிறப்பு வழிபாட்டில் நாம் பங்கேற்பது வரலாற்றோடும் மரபோடும் இணைந்த ஒன்றாக இருக்கிறது. நாம் 2000 ஆண்டு கால வரலாற்றை இன்று நினைத்து பார்க்கின்றோம். கடவுள் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். பெறுகின்ற இந்த வாய்ப்பை எண்ணி நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அமைதியின் அரசருக்கு இடம் காணுதல் என்ற செம்பொருள் வழங்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசர் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஃபைண்டிங் ஸ்பேஸ் ஃபார் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று நமக்கு செம்பொருள் வழங்கப்பட்டிருக்கிறது. அமைதியற்ற சூழ்நிலையிலே அமைதி என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. எதிர்காலம் இல்லை என்ற ஒரு வேதனை, குழப்பம், இவற்றின் மத்தியிலே நாம் கிறிஸ்துவின் வழியாக அமைதியை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதை உணர நாம் யாவரும் அழைக்கப்படுகின்றோம். கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக நாம் உலகளவிலும் இந்தியாவிலும் பல்வேறு வகையிலே நாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றோம். வழிபாட்டிலே எல்லாரும் குடும்பமாக அமர்ந்து கூட வழிபட முடியாத நிலை, அந்தளவுக்கு இயற்கை மாற்றங்கள், புதிய வியாதிகள் பரவியிருக்கின்ற நிலை. இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி 3 நிலையிலே நாம் இந்த செம்பொருளை தியானிப்போமாக. முதலாவதாக, அமைதியின் அரசர் அறிவிக்கப்படும் நாள் இந்த கிறிஸ்மஸ். அமைதியின் அரசர் அறிவிக்கப்படுதல். இரண்டாவது, அமைதியின் அரசர் அலைக்கழிக்கப்படும் நாள். மூன்றாவது, அமைதியின் அரசர் அரவணைக்கப்படுகின்ற நாள். அமைதி அறிவிக்கப்படுகிறது, அமைதி அலக்கழிக்கப்படுகிறது, அமைதி வரவேற்கப்பட்டு அரவணைக்கப்படுகிறது. வாசிக்கப்பட்ட நற்செய்தி நூல் லூக்கா நற்செய்தி நமக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஆழமாக தெளிவாக நமக்கு வழங்கியிருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 முதல் இருக்கின்ற பகுதியை நாம் பார்க்கின்றோம். அங்கு அமைதி அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவருடைய பணியை முதல் கேட்கின்ற வாய்ப்பை பெறுவது அவருடைய தாயாகிய மரியாள். அமைதியை அறிவிக்கின்ற பொழுது அமைதியை உற்பத்தி செய்கின்ற, அமைதியை வழங்கப் போகின்ற ஒரு உன்னத தாயை நாம் இங்கு பார்க்கின்றோம். அந்த தாய்க்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிப்பானது ஒரு தெளிவான, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, எல்லாராலும் வரவேற்க தகுந்த ஒரு அறிவிப்பு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. இந்த அமைதியை சுமந்திருக்கின்ற நீர் எப்படிப்பட்டவர் என்றால் கடவுளின் அருளை கண்டடைந்தவர். அதே அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம்,
அவர் மீட்பராக இருக்க போகின்றார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். இயேசு என்ற வார்த்தையின் பொருள் சேவியர், மீட்பர். ஜீசஸ் என்ற கிரேக்க வார்த்தை, ஜோஷ்வா என்கின்ற எபிரேய வார்த்தை, இரண்டு வார்த்தையின் பொருளும் மீட்பர். இதுவே அவர்கள் மீட்பில்லாத நிலை. ரோம அடிமைத்தனத்திலே வாழ்கிறார்கள். எருசலேம் ஆலயமானது விடுதலைக்கு முழுமையான வழியை கற்பிக்கவில்லை. எருசலேம் ஆலயமும் அடிமைப்படுத்துகிறது. ஆன்மீகத்திலும் விடுதலை இல்லை, அரசியல் விடுதலும் இல்லை. அரசியல் விடுதலை இல்லாத நிலையிலே பொருளாதார விடுதலையும் இல்லை. ஏழ்மை இருக்கிறது, சுந்தரமாக பேச முடியவில்லை. இந்த நிலையிலே தான் அமைதி எந்த வழியில் வருகிறது? மீட்பர் வழியாக. கடவுள் அருள் பெற்றதாக தாய்க்கு சொல்லப்படுகிறது. மகன் இயேசு, அவர் மூலமாக மீட்பு வருகிறது. தொடர்ந்து அது எப்படி இருக்கும் என்றால், அது தாவீது அரசனுடைய அரியணை போன்று இருக்கும். யூதாவிலே பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை இந்தியாவிலே கொண்டாடுகின்றோம். தாவீதின் அரசின் பண்புகள் எல்லாம் உலகமெங்கும் வியாபித்திருக்கின்ற நிலை ஏற்படுகிறது கிறிஸ்து பிறப்பினாலே. இந்த 32 வசனத்திலே, லூக்கா 1:32 வாசிக்கின்றோம், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராக கடவுள் அவருக்கு அளிப்பார். நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கண்டு வந்திருக்கின்றோம். தாவீதுடைய ஒப்பற்ற அரசு, பண்புள்ள நிர்வாகம், மக்களை ஒருங்கிணைக்கின்ற பண்பு, அதிகமான வரி செலுத்தி மக்களை துன்புறுத்தாத ஆட்சி, சுயநலமற்ற ஆட்சி, இவை அனைத்தும் தாவீது அரசனுடைய பண்பாக இருப்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். அந்த நிலையிலே தான் இங்கு நாம் பார்க்கின்றோம். தாவீதின் அரியணை அறிவிப்பு எவ்விதமாக வருகிறது? மகிழ்ச்சியான அறிவிப்பு, அது அமைதியின் அறிவிப்பு. அறிவிப்பை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும். எவ்விதமான அறிவிப்பு? இந்த ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுதே நம்ம சொல்லப்பட்ட அறிவிப்பு என்ன? CAA என்ற ஒரு சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதை நாங்கள் அமுல்படுத்த போகின்றோம். அரசு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? குடிமக்களை நாங்கள் வரிசைப்படுத்த போகின்றோம். அதை தொடர்ந்து இன்னொரு சட்டம், NPR, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். இதன் வழியாக நாட்டிலே கணக்கெடுப்பு எடுத்து நாங்கள் சிலரை நாட்டை விட்டு வெளியேற்றுவோம். கடவுள் வாயை அடைத்து விட்டார், மாஸ்க் போட சொல்லிவிட்டார், பேசவே கூடாது, வாயை திறக்கவே கூடாது. அரசு ஆணை அடைக்கப்பட்டது. இன்னும் எவ்விதமான ஆணைகள்? நீ இதை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது, இந்த மாமிசத்தை உண்ணக்கூடாது, இவரை இப்படிதான் வைக்க வேண்டும், இந்த மொழிதான் பேச வேண்டும், இந்த பண்பாடு தான் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இப்பொழுது அசைக்கப்படுகிறது. எவையெல்லாம் நோ 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 என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் இப்பொழுது ஒடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இங்கு கடவுள் அறிவிப்பு எவ்விதமாக இருக்கிறது? அமைதி கொடுக்கிறது, மக்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அரசு அறிவிப்பு மக்களை பயமுறுத்துகிறது, அச்சுறுத்துகிறது. நாம் அரசுக்கு ஏன் வரி கொடுக்கிறோம் என்றால், அரசு நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். 2 ரூபாய் காணிக்கு போட்டு 2000 கேள்வி கேட்குறோம் சர்ச்சில், அப்படி தானே? ஆயிரக்கணக்காக வரி செலுத்திட்டு வாய் மூடிட்டு இருக்கிறோம். அரசாங்கத்தை எதுவுமே கேட்பதில் பயம். சந்தா காணிக்கை 10 ரூபாய் 20 ரூபா போட்டுட்டு 2000 கேள்வி, 2 லட்சம் செயல்பாடு. ஆனால் லட்சமாக அரசாங்கத்தை வரி கொடுத்துட்டு பயந்து இருக்கின்றோம். அரசு ஆணையை விவாதிக்க, புரிந்து கொள்ள, மக்களுக்கு நன்மையாக இருக்கிறதா, பயன்பாடு இருக்கிறதா, மக்கள் பயமில்லாமல் வாழ்கிறார்களா, பாதுகாப்பு இருக்கிறதா, இதையெல்லாம் உணர்வதும் அதை குறித்து பேசுவதும் நமது உரிமை. எனவே இந்த ஆணை இருக்கிறதே, அரசு ஆணைகள்
உலகளவில், இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவில் இருக்கின்ற அரசு ஆணைகள் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய அறிவிப்பு, இந்த அறிவிப்பு எவ்விதமாக இருக்கிறது என்றால் மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒன்று. ஏசாயாவில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதை நாம் இங்கு பார்க்கின்றோம். என்ன நிறைவேறுகிறது நாம் பார்க்கின்றோம் என்றால், அருளானது வெளிப்படுகிறது, அருள் காண்பிக்கப்படுகிறது. ஏசாயாவிலே 9 சொன்ன வார்த்தை, இருள் நீங்குகிறது, அடிமைத்தனமாக இருள் அழிந்து போகிறது, பேர் ஒளியை கண்டார்கள். ஏசாயா 9:7. இதை எழுதுகின்ற மத்தேயு 4 சொல்லுகின்றார், ஏசாயா சொன்ன வார்த்தை கிறிஸ்து பிறப்பினாலே நிறைவேறியது. மத்தேயு 4, மத்தேயு 4:14. மத்தேயு 4:14 இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது என்று சொல்லி ஏசாயா 9 சொல்லப்பட்ட வார்த்தைகளை அங்கு அவர் மேற்கோளாக காட்டுகின்றார். மத்தேயு 4:15 முதல். சங்கீதம் 85 வாசிக்கின்றோம் 8 சங்கீதம் 85:8 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். கடவுள் வார்த்தையை கேட்கின்றால் மரியாள். கடவுள் வார்த்தையை மத்தேயு கேட்டிருக்கின்றார். ஏசாயா வார்த்தையை மக்கள் கேட்டிருக்கிறார்கள். எதற்கு? அவை அனைத்தும் அமைதியை நோக்கி. கடவுளுடைய அறிவிப்பு எதற்கு இருக்கிறது? அமைதியை அறிவிக்கிறது. ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். என்ன உரைக்கிறார்? என்ன அறிவிக்கிறார்? தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். கடவுளுடைய வாக்களிப்பு எவ்விதமாக இருக்கிறது? வாக்குறுதி எவ்விதமாக இருக்கிறது? அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது, அறிவீனமற்ற செயலை செய்ய மாட்டார்கள். கடவுள் வார்த்தையை கேட்கின்றவர்கள் மடத்தனமாக செயல்பட மாட்டார்கள். அறிவீனமான செயல்பாடு இருக்காது. அவர்கள் வார்த்தையை மையப்படுத்துவார்கள். மரியா இந்த அறிவிப்பு கேட்டவுடனே தன்னை அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம். கடவுளுடைய அறிவிப்பு இருக்கிறதே, அது அமைதியின் அறிவிப்பு. அது உள்வாகின்ற மரியா தன்னை அர்ப்பணிப்பதை பார்க்கின்றோம். கடவுள் வார்த்தையை கேட்கின்ற நாம், புரிந்து கொள்கின்ற நாம் அமைதியின் அரசரை உணர்ந்திட அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துமஸ் அன்று அமைதி அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் வழியாக. இந்த பிறப்பு நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்றால், அமைதி கிடைக்கிறது, அமைதி வேண்டும். அமைதியை அழிக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதிக்கு வரவேற்பு கொடுக்கப்பட வேண்டும். அமைதியை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இன்று நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றோம். ரோம் அரசு அடிமைப்படுத்தியது, எருசலேம் ஆலயம் அடிமைப்படுத்தியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை அளித்து உலகமெங்கும் அந்த அமைதி செல்ல வழிவகுத்தார். மிஷனரிகள் நம் நாட்டுக்கு வந்து நமது முன்னோர்களுக்கு ஆண்டவர் அறிவித்தார்கள். அந்த அமைதியின் அரசரை நாம் ஏற்றிருக்கின்றோம். பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திற்கு அறிவிக்கின்றோம், நாங்கள் அமைதியை மாத்திரம்தான் நேசிக்கின்றவர்கள், நாங்கள் அமைதிக்காக பாடுபடுகின்றவர்கள், யாரையும் துன்புறுத்த மாட்டோம், யாரையும் அவமானப்படுத்த மாட்டோம், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அமைதிக்குமே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், எங்களை புண்படுத்த வேண்டாம், இதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அரசு அறிவிப்பு மக்களை அமைதிப்படுத்த வேண்டும். மக்களை கிளறிவிட்டு மக்களை வேதனைப்படுத்துவது அரசின் பணி அல்ல. ஆன்மீகத்தின் வழிகாட்ட இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்கு அமைதியை அறிவிக்கின்றார். அதை தான் திருச்சபையானது ஏற்றிருக்கிறது, அதை செயல்படுத்துகிறது. இரண்டாவதாக, அமைதியின் அரசர் அலக்கழிக்கப்படுகிறார். லூக்கா 2 பார்க்கின்றோம்.
ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்ட யோசேப்பும் மரியாளும் இப்பொழுது பெத்லகேம் பகுதிக்கு வருகின்றார்கள். அங்கு அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை. ஏனென்றால் அந்த நாட்டில் வசிக்கின்ற எண்ணற்ற மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு செல்கிறார்கள். அரசு ஆணையானது அவர்களை அலைக்கழித்திருக்கிறது. என்ன அரசு ஆணை? மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கப்பட போகிறது. அதனாலே நீங்கள் உங்கள் சொந்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த ஆணை மாத்திரம்தான் சொல்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்போ, தங்க இடமோ, வசதியோ, உணவோ, உறைவிடமோ, உடைகளோ எந்த பாதுகாப்பும் இல்லை, அறிவிப்புமே இல்லை. அரசு எப்பொழுதும் அப்படித்தான் அறிவிக்கும், முன்னேற்பாடே செய்யாது. அதுதான் அரசாங்கங்கள். இந்த ரோம் அரசு எதற்கு கணக்கெடுக்க வேண்டும் என்றால், எப்படி வரியை கூட்டலாம், அதிகமாக ஆட்கள் இருந்தால் எவரையெல்லாம் இராணுவத்துக்கு கட்டாயமாக ஆட்களை சேர்க்கலாம். இதற்காகத்தான் கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்துகின்ற ரோம் அரசு ஏன் இதை செயல்பட்டது என்றால், வரியை குவிக்க வேண்டும். அதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, எங்கள் மூலமாகத்தான் அமைதி கிடைக்கும், நாங்கள் தான் நன்றாக நிர்வாகம் செய்வோம். ரோம் அரசு அறிவித்தது. உங்களுக்குள் இருக்கின்ற குறுநில மன்னர்கள் சரியாக ஆட்சி செய்ய மாட்டார்கள், நாங்கள் தான் நிர்வாகம் தெரிந்தவர்கள், எங்களுக்கு தான் அறிவு அதிகம், நாங்கள் தான் திறமையாக செயல்படுவோம். குட் கவர்னன்ஸ் என்ற வார்த்தை யார் சொன்னது? ரோம் அரசு. அதை தான் இந்தியாவிலும் பார்க்கின்றோம், உலகிலும் பார்க்கணும். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நன்றாக நிர்வாகம் செய்கின்றோம். நாம் தான் பார்க்குறோம் 8 வருஷமாக நிர்வாகத்தை. இங்கே பாருங்க, இந்த அரசு ஆணை அலைக்கழிக்கிறது தனித்தனி குடும்பங்களை, தனி மனிதனை. நிறைய மாத கர்ப்பிணி 140 கிலோமீட்டர் பயணப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை கழுதை மீது வந்திருக்கலாம், நடந்து வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட அலைக்கழிக்கப்பட்ட நிலை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். லூக்கா 2:2 இந்த சட்டத்தின்படி முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். 3ஆம் வசனம். 4 முதல் பார்க்கின்றோம். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார் என்று லூக்கா நமக்கு எழுதுகின்றார். நீண்ட பயணத்தை நமக்கு சொல்லுகின்ற லூக்கா, மரியா கருவுற்றிருந்தார். அதை அடுத்து சொல்லப்பட்ட பகுதி, அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. நாம் ரொம்ப பாராட்ட வேண்டும். சில ஆட்டோவில் பிரசவத்துக்கு இலவசம் எழுதி போட்டிருப்பாங்க. அது வரவேற்க தகுந்த ஒரு வார்த்தை. சின்ன சின்ன ஒரு பணி அது. அது எவ்வளோ ஒரு பண்பு பாருங்க. அதில் எந்த சமயமும் கலந்திருக்கவில்லை. உயர்ந்த பண்பு, உயர்ந்த ஆன்மீகம். அந்த தவிப்பு இருக்கிறத தவிப்பை குறைப்பதற்காக பேறு காத்திருக்கின்ற அந்த தாய், உடன் இருக்கின்றவருடைய வேதனை நீங்க அவர் ஒரு சின்ன உதவி செய்கிறார். பிரசவத்திற்கு உதவி, இலவசம். இங்கு சொல்லப்படுகிறது, இவர்கள் வருகிறார்கள். அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. கணக்கெடுப்பு மாத்திரம் நடக்க வேண்டும். எப்படி எடுக்கலாம், எங்கு எடுக்கலாம், என்ன ஏற்பாடு, விவரமே கிடையாது. காலையில் தான் சொல்லுவாங்க 10 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கேட்டால் எனக்கு மேலேருந்து உத்தரவு வரவே இல்லை. இன்னும் காலையில் 8 மணிக்கு சொல்லுவாங்க, 10 மணிக்கு நம்ம செயல்படணும். மார்ச் மாதம் 20ஆம் தேதி திடீரென்று அறிவிப்பு, லாக்டவுன் என்ற அறிவிப்பு. எந்த ஏற்பாடுமே இல்லை. 30 கோடி மக்கள் அலைக்கழிக்கப்பட்டாங்க. எங்கே சென்றாங்க, எப்படி சென்றாங்க யாருக்குமே தெரியல. அப்புறம் தான் பார்க்குறோம் தொலைக்காட்சியில், செய்தித்தாள்களில் 300 கிலோமீட்டர் நடந்து சென்ற மக்கள், 1000 கிலோமீட்டர் சைக்கிளில் சென்றவர்கள், உணவே இல்லாமல் தவித்தவர்கள். இப்படி அலைக்கழிக்கப்பட்ட நிலை. முன்னேற்பாடு இல்லாத ஆணைகள், அறிவிப்புகள்,
இவைகள்தான் வேதனை கொடுக்கிறது. இந்த தாயாகிய மரியா உடன் சென்ற யோசேப்புக்கு தங்குவதற்கு இடமில்லை. அதனாலே பார்க்கின்றோம், அவர்கள் அங்கு மாட்டு தொழுவத்திலே அல்லது கால்நடைகள் உணவருந்துகின்ற இடத்திலே தான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க தள்ளப்பட்டார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவின தொட்டியில் கிடத்தினர். தீவின தொட்டியிலே கிடத்துவதை பார்க்கின்றோம். அலக்கழிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவர் அங்கு காணப்படுகிறார். அந்த குடும்பம் அலக்கழிக்கப்படுகிறது. அவர்கள் வேதனை அடைகிறார்கள். இது மட்டுமல்ல, அரசு ஆணை வருகிறது, இன்னொரு ஆணை. அது என்னவென்றால், தனக்கு கிறிஸ்து பிறந்த இடத்தை குறித்து ஞானிகள் சொல்லாத நிலையிலே 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும், அரசு ஆணை. எனவே அலைக்கழிக்கப்படுகிறார்கள். எகிப்துக்கு ஓட வேண்டும். 1000 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கின்ற இடம் அது. 1000 கிலோமீட்டர் தூரத்திலே அவர்கள் நடைப்பயணமாக செல்ல வேண்டும். பாதுகாப்பற்ற இடம் அது. பெரிய பாலைவனம். தொடர்ந்து 150 முதல் 200 கிலோமீட்டர் வரை அங்கு எதுவுமே செடியோ தண்ணீரோ மரமோ கிடையாது. அந்த பாலைவனத்தில், சீனாய் பாலைவனத்தில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அமைதியின் அரசர் அலைக்கழிக்கப்படுகிறார். இன்று அமைதிக்காக விரும்புகின்றவர்கள், அமைதிக்காக பணியாற்றுகின்றவர்கள், கருத்து தெரிவிக்கின்றவர்கள், எழுதுகின்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அவளுக்கு விடுதலை இல்லை. சட்ட வார்த்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் ரிலீஃப் கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கின்றார், இந்த சட்டத்தின் நோக்கமே எந்த ஒரு குற்றவாளி அவர் முடிவாக குற்றவாளி என்று முடிவு செய்கின்ற வரை அவருக்கு ரிலீஃப் கொடுக்க வேண்டும், வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் வரை செல்லலாம். நாம் சில நேரத்தில் எண்ணுகின்றோம், சில தவறு செய்தவனை சுட்டு கொண்டு விட வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். நமது மனது தவிக்கின்றது. சிறு பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாலோ அல்லது ஒரு பெரிய சம்பவம் நடந்தாலோ அதற்கு காரணமானவனை சுட்டுவிட வேண்டும் என்று தவிக்கின்றோம். அப்படி அல்ல. சட்டம் சொல்கிறது வாய்ப்பு கொடுத்தல் வேண்டும். இறுதியாக தண்டனை உண்டு, ரிலீஃப் கிடைக்க வேண்டும். இன்று அமைதிக்காக போராடியவர்கள், பாடுபட்டவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள், 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஒரு கத்தோலிக்க பாதிரியார் 80 வயது நிறைந்தவர். அவர் இப்பொழுது மும்பையிலே சிறையில் இருக்கின்றார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து அலைக்கழிக்கப்பட்டவர், இயேசு சபையை சேர்ந்தவர். அமைதிக்காக பாடுபடுகின்றவர்கள் அலைக்கழிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இங்கு ஆண்டவர் அலைக்கழிக்கப்படுகின்றார். மக்களை முதல் துன்புறுத்தி அலைக்கழிக்கப்பட்டத செயலை செய்தவர் ஹிட்லர். 11 ஆண்டுகள் அந்த பணியை செய்தான். 12வது ஆண்டிலே அவன் அலைக்கழிக்கப்பட்டான், தற்கொலை செய்து கொண்டான். குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டது. மக்களை அலைக்கழித்தவன் அலைக்கழிக்கப்பட்டான். ரோம் அரசு மக்களை அலைக்கழித்தது. அரசு காணாமல் போனது. அரசனுடைய மொழி காணாமல் போனது. லாட்டின் இஸ் எ டெட் லாங்குவேஜ். லத்தீன் மொழியானது அழிந்து போனது. அந்த லத்தீன் மொழிதான் ரோம அரசினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ், அதிகாரப்பூர்வமான மொழி. அந்த மொழியிலே தான் அவர்கள் அரசு ஆணையை எழுதுவார்கள். மக்களை துன்புறுத்த எந்த ஒரு மொழி பயன்படுத்தப்பட்டு அரசு ஆணை எழுதப்பட்டதோ அந்த ஆணையானது வந்த மொழி இருக்கிறதே, அந்த மொழி அழிந்து போனது. இது உலக வரலாறு. இது அறிந்தும் கூட இன்று அநேகர் மக்களை அலைக்கழிக்கவே ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆட்சிக்கு வருவதே மக்களை கவனிக்க, நல்ல நிர்வாகம் செய்ய, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க. எதற்கு விவசாயிகள் அலைக்கழிக்கப்பட வேண்டும்? பணியிலே வயதானவர்கள் தொலைக்காட்சியில் பார்க்கின்றோம். 70 வயது 80 வயது இருக்கின்ற விவசாயிகள், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை கேட்கிறார்கள். அரசாங்கத்திற்கோ நாட்டுக்கோ துரோகம் செய்கின்றவர்கள் அல்ல, பண முதலாளிகள் அல்ல.
அன்றாடம் உழைத்து சம்பாதித்து தங்களுக்கு உரிமைகளை பாதுகாப்பதற்காக தான் போராடுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தால் கடவுள் நம்மை கேள்வி கேட்பார். நாம் ஏதோ ஆரோக்கியமாக இருப்பதாக, பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த அரசு திட்டங்கள், விவசாய சட்டங்கள் அமலுக்கு வந்தால் ரூபாய் 1000 வாங்கின அரிசி 3000 கூட போகலாம், 5000 கூட விற்கப்படலாம். சத்தில்லாத உணவாக மாறும். ஆரோக்கியமில்லாத காய்கறிகளை சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அதற்காக தான் போராடுகிறார்கள். அவருடைய பணத்திற்காக அல்ல, நன்மைக்காக, மக்களுடைய வேதனை நீங்க நமக்காக பாடுபடுகிறார்கள். எனவே வேடிக்கை பார்ப்பதோ கிண்டல் செய்வதோ அதை எதிர்த்து பேசுவதோ கடவுள் விரோதமான பாவம். அலைக்கழிக்கப்படுதலை நேர்த்தியோடு உணர்ந்து கொண்டு அதனுடைய நிலையை புரிந்து கொள்ள நாம் இன்று நினைப்பூட்டப்படுகின்றோம். மூன்றாவதாக, அமைதியின் அரசரை அரவணைக்கும் நாள். அரசு அலைக்கழிக்கிறது, அமைதி அறிவிக்கப்படுகிறது, மேய்ப்பர்கள் அரவணைக்கிறார்கள். எளிய மக்கள், கிராமத்தில் வசிக்கின்ற மக்கள் தான் திறந்த மனதோடு இருக்கிறார்கள். உழைக்கின்ற மக்கள், ஆடுகளை காக்கின்ற மக்கள், வீரமானவர்கள், தைரியமானவர்கள், தங்கள் ஆடுகளை எதிர்க்கு வந்த சிங்கத்தை எல்லாம் எதிர்க்கின்ற சக்தி உள்ளவர்கள், பலன் உள்ளவர்கள் இந்த மேய்ப்பர்கள். இவர்கள் இப்பொழுது அறிவிக்கப்படுவதை ஏற்கிறார்கள். அமைதியின் அரசரை அரவணைக்கிறார்கள். எப்படி அரவணைக்கிறார்கள் இந்த மேய்ப்பர்கள் என்றால், அவர்களுக்கு சொல்வதை கூர்ந்து கவனித்தார்கள். இந்த மேய்ப்பர்களுக்கு சிறு சிறு சத்தம் வந்தாலும் கூர்ந்து கவனிப்பாங்க. அது ரொம்ப தொலைவில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கேட்கும். அந்த சத்தம் ஒரு பாம்பினுடைய சத்தமா, மிருகத்தின் சத்தமா, திருடனின் சத்தமானு தெரியும் அவங்களுக்கு. கிட்ட வந்தாதான் அவசியமே இல்லை, 300-400 அடி தூரமாக தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி இருக்கின்றவர்களுக்கு ஒரு வெளிச்சம் வருகிறது, இறைத்தூதன் வருகின்றார். இருந்தாலும் வெளிச்சத்தில் பயப்படுகிறார்கள். அப்போ சொல்லப்படுகிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம், என்று எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இரட்சகர் பிறந்திருக்கின்றார், உங்கள் ஊரிலே பிறந்திருக்கின்றார். நீர் ஊருக்கு வெளியிருக்கிறீர்கள், ஊருக்கு வெளியிருக்க இன்னொரு பகுதிக்கு போய் பாருங்கள், அங்கு பிறந்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். லூக்கா 2:15, வானதூதர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். நன்கு கூர்ந்து கவனித்த காரணத்தினாலே தான் முடிவெடுக்கிறார்கள், வாருங்கள் என்று சொல்லி. மரியா யோசேப்புக்கு மாத்திரம் அறிவிக்கப்பட்ட செய்தி முதல் முறையாக ஒரு கூட்டத்துக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் பெயர்கள் எழுதப்படவில்லை. காரணம், எண்ணற்ற மேய்ப்பர்கள் இருந்திருக்கலாம். இருப்பினும் இந்த குடும்பத்திற்கு வெளியே முதல் கடவுள் யாருக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால், மேய்ப்பர்கள் அந்த காலகட்டத்திலே அசுத்தமான நிலையிலே இருந்ததாக சொல்லப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். அவர்களை பாவிகளாக அறிவித்தார்கள். அவர்கள் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்லக்கூடாது, தடை செய்யப்பட்டது. காரணம், அவர்கள் பாவிகள், தீண்டத்தகாதவர்கள், அருவருப்பானவர்கள். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்திலே தான் ஆண்டவராக இயேசுவின் பிறப்பின் செய்தியை முதல் கடவுள் மேய்ப்பனுக்கு அறிவிக்கின்றார். அவர்கள் உதாசீனப்படுத்தவில்லை, கூர்ந்து கவனித்தார்கள், முடிவெடுக்கிறார்கள், வாருங்கள். ஒட்டுமொத்த ஒரு முடிவு. ஒருவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எல்லாரும் இணைந்து செயல்படுகின்ற மனப்பக்குவம், ஒரு ஆழ்ந்த அனுபவம், ஆழ்ந்த ஆன்மீகம். வாருங்கள் பார்ப்போம் என்று சொல்லி அங்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அங்கு ஆண்டவரை காண்கிறார்கள். 16ஆம் வசனம், விரைந்து சென்று மரியாவும் யோசேப்பையும் தீவனத்தோட்டில் கிடைத்திருக்கிற குழந்தையும் கண்டார்கள். நாம் பார்க்கின்றோம் ஏற்கனவே விரைந்து என்ற வார்த்தை. மரியாவுக்கு காபிரியேல் தூதன் இறை செய்தியை வார்த்தை சொன்ன பிறகு
விரைந்து சென்றார் யூதேயாவுக்கென்று 1ஆம் அதிகாரத்திலே வாசித்திருக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே இங்கும் சொல்லுகின்றார், மேய்ப்பர்கள் விரைந்து சென்றார்கள், தாமதிக்கவில்லை. தங்கள் ஆடுகளை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் விரைந்து செல்கிறார்கள். ஏனென்றால் அவர் சொல்லப்பட்ட செய்தி மகிழ்ச்சியான செய்தி. இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு மீட்பு கிடைக்காதா? இந்த சமுதாயத்தில் நாம் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம், வேதனையோடு வாழ்கின்றோம், நமக்கு விடுதலை இல்லையா? நாம் அறிந்திருக்கின்றோம், பெத்லெகேமிலே வளர்க்கப்படுகின்ற ஆடுகள் தான் ஆண்டுதோறும் எருசலேம் ஆலயத்திலே பலி செலுத்த பயன்படுத்தப்படுகின்ற ஆடுகளாகும். எருசலேமுக்கு அருகில் இருக்கின்ற மிகப்பெரிய கிராமம் பெத்லெகேம். இங்கு தனியாக வளர்க்கப்படுகிறது எருசலேம் ஆலயத்திலே பலி செலுத்த. உலக மக்களுக்கு பலியாக போகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே கிராமத்திலே பிறக்கிறார். அவருடைய இரத்தமானது சிலுவிலே சிந்தப்படுகிறது. எருசலேம் ஆலயத்தில் சிந்தப்பட்ட இரத்தமானது அது ஒரு சடங்கு, அது முழுமையை கொடுக்கவில்லை. அதே கிராமத்திலே பிறக்கின்ற இயேசு கிறிஸ்து இரத்தமானது நம்மை புதுப்பிக்கிறது, சிந்தனையிலே புதுப்பிக்கிறது, தெளிவை கொடுக்கிறது, அடிமைத்தனத்தை அழிக்கிறது. எனவே இந்த மேய்ப்பர்கள் வேதனையோடு வாழ்ந்திருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட்டதனாலே அதை காண விரைந்து சென்றார்கள். கேட்டார்கள், கண்டார்கள். இப்பொழுது அவர்கள் மக்களை வழிநடத்துகிறார்கள். லிசன், லுக் அண்ட் லீட், 3 ஆங்கில வார்த்தைகள். லிசனிங், லுக்கிங் அண்ட் லீடிங். நாம் பார்க்கின்றோம், பார்த்தவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டே சென்றார்கள், மக்கள் அதையெல்லாம் கேட்டார்கள், மக்கள் புரிந்து கொண்டார்கள். சொல்லப்படுகிறது 17ஆம் வசனத்திலே, லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே, பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். வழியே புகழ்ந்து தெரிவிக்கிறார்கள். இதை கேட்கின்ற பொதுமக்கள் ஆச்சரியப்படுகிறார்களாம். 18ஆம் வசனம், லூக்கா 2:18. அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்பு அடைந்தனர். இவர்கள் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்ல தடை செய்யப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது உலகத்திற்கே சாட்சி சொல்கிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், நாங்கள் வார்த்தை விசுவாசித்தோம், இப்பொழுது அறிவிக்கின்றோம் என்று அறிவிக்கிறார்கள். இவர்கள் சாட்சி 4 சுவர்களுக்குள்ளே மறுக்கப்படலாம், உலக அளவிலே இருக்கின்ற மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு பிறந்தார், அவர் உண்மையாகவே மீட்பர். லூக்கா 2:10ஆம் வசனத்திலே, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராக மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் ஆண்டவர், நீங்கள் எதிர்பார்க்கின்ற மெசியா. மெசியா என்றால் குறிப்பிட்ட பணிக்காக நியமிக்கப்பட்டவர். இந்த செய்தி இன்று அறிவிக்கப்பட்டது. அதை அவர்கள் உணர்ந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். திருவார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது மேய்ப்பர்களை போன்று கூர்ந்து கவனிக்க அழைக்கப்படுகின்றோம். எந்த ஒரு தனி மனித பிரசங்கியாருக்கு அடிமையாக வேண்டாம். நீங்களே பைபிளை வாசியுங்கள், நீங்களே கூர்ந்து கவனியுங்கள், நீங்களே பாருங்கள், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நன்கு படித்த நாம் யாருக்கும் அடிமையாக வேண்டாம். ஊழியம் என்ற பெயரிலே, வார்த்தை என்ற பெயரிலே வார்த்தையை தியானிக்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. திருவார்த்தையை கையிலே வைத்திருந்தாத மேய்ப்பர்கள் செவியிலே வந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், அதை உணர்ந்தார்கள், அதற்காக பயணத்தை மேற்கொண்டார்கள், ஆண்டவரை கண்டார்கள். திருவார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை காணுகின்றோம், வழிநடத்தப்படுகின்றோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரையுமே போற்றுகின்றோம், சத்தியத்திலே மகிழ்ந்து அன்பிலே வளர கிருபையாகிறோம். நீர் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். அமர்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலே நாம் யாவரும் முழுமையோடு குடும்பத்தோடு வழிபாட்டில் பங்கேறுவதற்காக நாம் கடவுளை போற்றுவோமாக. புது வருட வழிபாடு ஒழுங்குகள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிபாட்டு ஒழுங்கின்படி நாம் யாவரும் முழுமையோடு பங்கேற்க நினைப்பூட்டப்படுகின்றோம். 23ஆம் தேதி நமது ஆலயத்தினாலே கட்டப்பட்ட முடிப்பள்ளி கிராம ஆலயமானது இறை ஒப்படைப்பு செய்யப்பட்டது. பேராயர் பங்கேற்றார். அன்று நமக்கு பலர் உதவி செய்தார்கள். அனைவரையும் நாம் வாழ்த்த கடைப்பட்டுக்கின்றோம். வருகின்ற 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இன்னொரு ஆலயமானது இறை ஒப்படைப்பு செய்யப்படும். பொதலப்பள்ளி ஆலயமானது. அதன் விவரங்களை வருகின்ற 27ஆம் தேதி நாம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தின வருமான கவர் காணிக்கையை நாம் படைக்க அழைக்கப்படுகின்றோம். 1ஆம் தேதி அன்று இவ்விதமான கவர்கள் அங்கு வெளியே வைக்கப்பட்டுக்கின்றன. நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது எடுத்து செல்ல அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் முன்னால் வந்து காணிக்கையை படைக்கின்ற பொழுது 2021ஆம் ஆண்டுக்கான அனுதின வேத வாசிப்பாட்டை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து செல்லலாம். அதை பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம். கேலண்டர் பெறாதவர்கள் நீங்கள் பெற்று செல்ல அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற 1ஆம் தேதி காலை வழிபாட்டிலும் அனுதின வேத வாசிப்பாட்டைகள் நமக்கு வைக்கப்படும். அன்று சிறப்பு வசனங்களும் நமக்கு வழங்கப்பட இருக்கிறது. நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள நினைப்பூட்டப்படுகின்றோம். கடைசி ஜபம் ஆசீர்வாதம் முடிந்த பிறகு ஒரு ஒழுங்கை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். முதலாவது, எனக்கு இடதுபுறமாக இருக்கின்றவர்கள் மாத்திரம் எழுந்து வந்து நீங்கள் காணிக்கை செலுத்திவிட்டு நீங்கள் வேகமாக எனக்கு வலதுபுறமாக செல்லலாம். அதுவரை தயவு செய்து எனக்கு வலதுபுறம் இருக்கின்ற பொறுத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். இல்லை என்றால் இடையூறு ஏற்படும். சமூக இடைவெளி நாம் பின்பற்ற முடியாது. இது நல்ல கவனியுங்கள். அவர்கள் செல்லுகின்றவரை ஒருவரும் வலதுபுறமாக எழுந்து நிற்க வேண்டாம். நீங்கள் பொறுத்திருந்து காணிக்கை செலுத்திவிட்டு செல்ல அழைக்கப்படுகிறீர்கள். எனவே ஜபம் ஆசீர்வாதம் பிறகு எனக்கு இடதுபுறமாக இருக்கின்ற நீங்கள் வேகமாக வந்து அந்த இன்னொரு பகுதியில் இருக்கின்றவர்கள் வேகமாக வந்து காணிக்கை செலுத்திவிட்டு நீங்கள் எனக்கு வலதுபுறமாக செல்லலாம். அவர்கள் சென்ற பிறகு எனக்கு வலதுபுறமாக இருக்கின்றவர்கள் முன்னால் வந்து காணிக்கை படைத்துவிட்டு இடதுபுறமாக செல்லலாம். எவருக்கும் இடையூறு செய்ய வேண்டாம், தாமதிக்க வேண்டாம். ஒழுங்கை பின்பற்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோனைகள் பிரேசிக்க நாமத்தை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்ற குடைகளே. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த ஆண்டிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே வழிபாட்டிலே பங்கேற்ற வாய்ப்பிற்காக துதிக்கின்றோம். பிறப்பின் செய்தியாகிய அமைதியை நாங்கள் தரித்து கொண்டு அநேகருக்கு அமைதி வழங்க பயன்படுத்தும். ஆண்டவரை வழிபாட்டிலே பங்கேற்க முடியாத முதியவர்கள் குழந்தைகளும் கரத்திலே கொடுக்கும் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரை இந்த ஆண்டிலே பல்வேறு நிலையிலே பாதிக்கப்பட்ட மக்களை கரத்திலே கொடுக்கின்றோம். கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களை உமது கரத்திலே கொடுக்கின்றோம். பாதுகாப்பை தாரும், சுகத்தை தாரும். அவளுக்கு பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களை உமது கரத்திலே கொடுக்கும் பாதுகாத்து கொள்ளும். உலகமெங்கும் இருக்கின்ற சிறப்பு வழிபாட்டிற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெபிக்கின்றோம். டெல்லி சுற்றி இருக்கின்ற விவசாயிகள் உரிமைகள் காக்கப்பட்டு அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற கெஞ்சி மண்டாடுகின்றோம். இந்த குளிர்காலத்திலே உணவில்லாமல் தவிக்கிறவர்கள், உணவில்லாமல் தவிக்கின்றவர்கள், உடையில்லாமல் தவிர்க்கின்றவர்கள்,
உறைவிடம் இல்லாத மக்கள் கரத்தில் கொடுக்கும் பாதுகாப்பை தாரம் வழிநடத்தும். நாங்கள் யாவரும் இணைந்து உமது அமைதியை அறிவிக்கவும் அமைதியின் ஆட்சியை நிறுவவும் எங்களை பயன்படுத்தி கெஞ்சுகின்றோம். இல்லங்களுக்கு செல்களே பயணித்து வாக்கு செய்யும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம்.